ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் சீரியஸான விஷயம் தான். நம்ம எல்லாருமே டெய்ல்வின் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டெய்ல்வின் சிஎஸ்எஸ் தான் இப்போ மோஸ்ட் காமனா எல்எல்எம் எது ஜென்ரேட் பண்ணுது. பட் டெய்ல்வின் சிஎஸ்எஸ்ஸே க்ளோஸ் ஆகுற நிலைமையில இருக்கு. அண்ட் அதோட ஃபவுண்டர் இப்போ 75% ஆஃப் டெவலப்பர் டீம் வந்துட்டு லே ஆஃப் பண்றாரு. பட் நீங்க நினைக்கிற மாரி இல்ல. இது வந்து ஏஐனால தான் ஒரு விஷயமா இருந்தாலும், ஏஐ இவங்கள ரீப்ளேஸ் பண்ணிடுச்சா அப்படின்றது வந்துட்டு இங்க பாயிண்ட் இல்ல. இதோட ஒரு பெரிய பிரச்சனை இங்க இருக்கு. அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே. ஆப்வியஸா எல்லாருக்கும் வந்துட்டு டெய்ல்வின் சிஎஸ்எஸ் தெரியும். இன்கேஸ் டெய்ல்வின் சிஎஸ்எஸ் தெரியாதுன்னா, ரேப்பிடா வந்து நம்மளோட ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து பண்றதுக்கு யூஸ் பண்றது. ஸோ இதுல வந்து நமக்கு கிளாஸ் நேம்ஸ வச்சு தான் நம்மளோட ஆக்சுவல் ப்ராஜெக்ட்டே டெவலப் பண்ணுவோம். எல்லாமே பண்ணிட்டு இருப்போம். பட் இதுல இப்போ இந்த பர்ட்டிகுலர் பிஆர்லேருந்து தான் இந்த இஷ்யூவே வர ஆரம்பிச்சுச்சு. எல்எல்எம் டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு பிஆர் வந்துட்டு தேர்ட் பார்ட்டி ஒருத்தர் வந்து ஆக்சுவலா ஆட் பண்ணாரு. ஸோ அவர் ஆட் பண்ணதோட இன்டென்ஷன் வந்துட்டு வாஸ் குட் திங். என்னன்னா வந்துட்டு எல்எல்எம்ஸ் எல்லாம் வந்து ஃபாஸ்ட்டா வந்துட்டு நம்மளோட ஆக்சுவல் டெய்ல்வின் சிஎஸ்எஸ் டாக்ஸ படிச்சு நல்லா வந்து நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். அண்ட் எல்எல்எம்ஸ் பண்ணுச்சுன்னா இன்னும் டெய்ல்வின் ஃபேமஸா போகும் அப்படின்ற தாட்ல தான் அவர் பண்ணாரு. பட் ஆனா இதோட ஆக்சுவல் ஃபவுண்டர் ஆடம் வந்துட்டு இதுக்கு ஒரு பெரிய மெசேஜ் ஒண்ணு போட்டிருக்காரு. ஸோ பேசிக்கா வந்துட்டு இது பண்ணக்கூடாது. இது ஏன் வந்துட்டு எனக்கு ஐ டோன்ட் திங்க் ஸோ இட் இஸ் அ வேல்யூபிள் திங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 4 டேஸ் முன்னாடி போட்டாரு. அதுக்கப்புறமா அவர் வீக்கெண்ட்லயும் வந்துட்டு ரொம்ப யோசிச்சிருப்பாரு போல. ஸோ யோசிச்சிருந்து வந்துட்டு இந்த பர்ட்டிகுலர் போஸ்ட் வந்துட்டு ஆக்சுவலா அவர் போட்டுட்டு இருந்தாரு. ஸோ அது நெறைய பேர் வந்துட்டு சப்போர்ட்டும் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இத பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருக்க ஃபண்ட வச்சு இன்னும் நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ் வந்து தான் ரன் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஏதாவது ஸ்பான்சர்ஸோ இல்ல வந்துட்டு ரெவென்யூ மாடல் எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தா தான் என்னால டெவலப்மென்ட் டீம் வச்சு கன்டின்யூ பண்ண முடியும். இல்லன்னா என்னால டெவலப்மென்ட் டீம் வச்சு கன்டின்யூ பண்ண முடியாது. ஸோ அத வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்துட்டு இதுவா பேசியிருந்தாரு. ஓகே ஃபைன். இன் கேஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெய்ல்வின் சிஎஸ்எஸ் பிசினஸ் இருக்கா? இவங்க ஆக்சுவலா மணி ஜெனரேட் பண்றாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முதல்ல வந்துட்டு அவங்க கிட்ட ஆக்சுவலா இருக்கிற ப்ராசஸ் வந்துட்டு வெறும் ஸ்பான்சர்ஷிப்ஸ் அண்ட் ப்ரோ பிளான்ஸ். இன் கேஸ் உங்களுக்கு தெரியாதுன்னா, இங்க வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதெல்லாம் தான் வந்து அவங்களோட ஸ்பான்சர்ஸ். ஓகே. ஸோ வந்துட்டு நம்ம பார்க்குற பெரிய பெரிய கம்பெனிஸ் நெறைய பேர் வந்துட்டு ஆல்ரெடி ஸ்பான்சர் பண்றாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்துட்டு டெய்ல்வின் சிஎஸ்எஸ் ஒன் ஆர் தி அதர் வே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம யூஸ் பண்ற மாரி. ஸோ இந்த ஸ்பான்சர்ஸ் வச்சு தான் அவங்க ஆக்சுவலா வந்துட்டு மணி ஜெனரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது போக அவங்க கிட்ட வந்துட்டு பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ பிளஸ்ன்றது வந்துட்டு அவங்க ஆக்சுவலா காம்போனன்ட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்டையர் யூஐ பிளாக்ஸோ, டெம்ப்ளேட்ஸோ இல்ல யூஐ கிட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு அத அவங்க சேல் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணா அவங்களே இந்த என்டையர் ப்ராஜெக்ட்ட ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம அத யூஸ் பண்ணிக்கலாம். அதுலருந்து நமக்கு சேஞ்சஸ் எல்லாம் ட்வீக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே வந்துட்டு ஃபேமஸா இருக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ இதுல வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்மளால வந்துட்டு என்ன மாரி டெம்ப்ளேட் வேணுமோ அந்த டெம்ப்ளேட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுல தான் இருக்கிற பிரச்சனையே. ஸோ இந்த டெம்ப்ளேட் இங்க இருக்கு. ஸோ ஆப்வியஸா வந்து நீங்க லைவ் ப்ரிவியூலாம் பார்த்து தான் ஆகணும். என்டையரா இந்த எப்படி இருக்கு, இந்த பேஜ் எப்படி இருக்குன்னுலாம் யூஸ் பண்ணி பார்த்தா தான் ஒருத்தவங்க வந்து வாங்க முடியுது. ஒரு மெனு கார்டு இல்ல ஒரு சாம்பிள் மாரி வச்சுக்கோங்களேன். பட் இந்த ஏஐ மாடல்ஸ்லாம் வச்சு என்ன பண்ண முடியுது அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் லேஅவுட்ட என்டையரா வந்துட்டு அவங்களால HTML-ஆ ரெண்டர் பண்ணியிருக்க லேஅவுட்ட தூக்கி ஏஐட்ட குடுத்து இத ரியாக்ட் காம்போனன்ட்டா பில்ட் பண்ணு, டெய்ல்விண்டோட ஆக்சுவல் கிளாஸ் நேம்ஸ யூஸ் பண்ணுன்னு சொல்றப்போ, ஆப்வியஸா பண்ண முடியுது. இதுதான் இதோட ப்ராப்ளம். இது இன்னும் டீட்டெயிலா பார்க்கறதுக்கு, இத வச்சு நம்ம எப்படி ஒரு ரியாக்ட் காம்போனன்ட்ட அதாவது ஒரு புரொடக்ஷன்ல இருக்க அப்ளிகேஷன எப்படி நம்ம வந்துட்டு ஹேக் பண்ண முடியும்? அதாவது எல்எல்எம்ஸ் வச்சு ஹேக் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஒரு பிளாக் போஸ்ட்டே இருக்கு. அத பார்க்கலாம். இட் இஸ் நாட் தி ரைட் வே. இது வந்துட்டு ஹேக்கிங் பண்றது வந்துட்டு இட்ஸ் நாட் அ குட் திங். பட் ஆனா இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த ஏஐ வந்தனால என்ன வேணா பண்ண முடியுது. ஸோ அதோட ஒரு மெயின் எக்ஸாம்பிளே இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்ட்டிகுலர் சைட்ட பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிளா நம்மளால வந்துட்டு ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட்ட நீங்க டெவ் டூல்ஸ் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதுல இந்த ப்ராப்பரா இந்த மாரி இந்த ட்ரீஸ் எல்லாமே நமக்கு காமிக்கும். ஸோ இந்த ட்ரீஸ் தான் நம்மளோட இப்ப பிரச்சனையே. ஸோ பேசிக்கா இந்த இடத்துல ஒரு ட்ரீக்கும் ஒரு காம்போனன்ட் அப்படின்றது தான் ரெஃபரன்ஸு. ஸோ இத எடுத்து வச்சு நம்மளால இந்த பர்ட்டிகுலர் கோட தூக்கி நம்ம கர்சர் கிட்டயோ இல்ல GitHub Copilotஓ குடுத்து ஈஸியா அத வந்து ப்ராசஸ் பண்ண சொல்லலாம். இல்ல அத வச்சு ஒரு காம்போனன்ட்ட டெவலப் பண்ண சொல்ல முடியும். இது எதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியாக்ட் பண்ணுது? பேசிக்கா ரியாக்ட்ல எல்லாருக்கும் தெரியும் விர்ச்சுவல் டாம் அப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த விர்ச்சுவல் டாம் கான்செப்ட் தான் வந்துட்டு நமக்கு இது பண்றதுக்கான முக்கியமான ரீசன். ஸோ இந்த விர்ச்சுவல் டாம வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணணும்னா, ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு நம்மளால அத எக்ஸ்ட்ராக்ட்டும் பண்ண முடியும். அந்த விர்ச்சுவல் டாம. உங்களுக்கு இந்த டவுட் வரலாம். இந்த மாரி தானே ரியாக்ட் இவ்ளோ நாளா இருக்கு. இவ்ளோ நாளா வந்துட்டு ரியாக்ட் டெவ் டூல்ஸ் இருக்கு. எல்லா புரொடக்ஷன் அப்ளிகேஷனையும் நம்ம போய் பார்த்தோம்னா, இந்த மாரி காம்போனன்ட்ஸ செட் பண்ண முடியும். இந்த மாரி நம்மளால வந்துட்டு அதோட ஆக்சுவல் ரூட்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். எல்லாமே இருக்கு. பட் ஏன் இப்போ திடீர்னு இந்த பிரச்சனை கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எல்எல்எம் இந்த பிக்சர்ல வரப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மாரி மினிஃபை ஆன கோட்ஸ் எல்லாம் வந்துட்டு எல்லா டெவலப்பர்ஸாலயும் ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ண முடியாது. இல்ல ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணாலும் ரொம்ப நாள் ஆகும். பட் இங்க நம்ம ஏஐ நம்மளோட பிரெயினா ஆக்ட் ஆயிட்டு, சிம்பிளா அதுகிட்ட மினிஃபை பண்ண கோட குடுத்தா சூப்பரா அது பெர்ஃபார்ம் பண்ணுது. அதாவது சூப்பரா அதெல்லாம் அது காம்போனன்ட்டா கன்வெர்ட் பண்ண முடியுது. ஸோ அதனால தான் இந்த பிரச்சனை இப்போ வந்திருக்கு. ஓகே. இதெல்லாம் எனக்கு தெளிவா புரிஞ்சுச்சு. பட் இது எப்படி டெய்ல்வின் சிஎஸ்எஸோட இருக்கு? டெய்ல்வின் சிஎஸ்எஸ்ன்றது ஒரு யூஐ லைப்ரரி. நம்ம ரியாக்ட்ட பத்தி ஏன் பேசுறோம்? ஓகே. ஸோ டெய்ல்வின் சிஎஸ்எஸோட பிளஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த இது எல்லாமே லைவ் ப்ரிவியூல இருக்கு. நம்மளால பார்க்க முடியுது. கரெக்ட்டா? அகைன் இங்கேயும் அதே ரியாக்ட் டெவ் டூல்ஸ யூஸ் பண்ண முடியும். இல்ல அந்த HTML ப்ரௌசர்ல ரெண்டர் ஆகும்னா HTML இருக்கு. இந்த HTML தூக்கி நம்மளால ஏஐ மாடல்ட்ட குடுத்து நம்மளால இந்த காம்போனன்ட்ஸ் ஜெனரேட் பண்ண முடியுது. ஸோ இந்த பிளஸ் வாங்குற கவுண்ட் குறைய குறைய அவங்களுக்கு ரெவென்யூ ஸ்ட்ரீம் கம்மியாயிட்டே இருக்கு. ஸ்பான்சர்ஸும் கம்மியா இருக்கனால அவங்களால கன்டின்யூ பண்ண முடியாது. ஸோ நம்ம இவ்வளோ நாளா நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்த
பர்ட்டிகுலர் டெய்ல்வின் சிஎஸ்எஸோட சிஇஓ இதுதான் இப்போ சொல்லிட்டு இருக்காரு. இது வந்துட்டு இட்ஸ் கோனா பி எ வெரி டஃப் டைம். எனக்கு இன்னும் 6 மந்த்ஸ் தான் என்னால வந்துட்டு இத ரன் பண்ண முடியும். ஸோ அதனால நான் இப்பயே இருக்க பீப்பிள்ஸ லே ஆஃப் பண்ணாவது அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் குடுத்தா தான் என்னால லே ஆஃப் பண்ண முடியும். இல்லன்னா திடீர்னு வந்துட்டு 6 மந்த்ஸ் கழிச்சு, ஓகே என்னால வந்துட்டு இது எதுவுமே வந்து என்கிட்ட மணியே இல்லன்னு சொல்றது நல்லா இருக்காதுன்றதுனால தான் அவரு அஹெட்டா பண்ணியிருக்காரு. பட் இதுக்கு நெறைய பேர் வந்து கம்யூனிட்டி வைஸ்ல வந்து நெறைய ஃபீட்பேக்ஸ் நல்ல ஃபீட்பேக்ஸ் வந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த பர்ட்டிகுலர் யூசர் அக்கவுண்ட் பார்த்தீங்கன்னா, எக்ஸெலேட்ரா யூஸ் பண்றவரோட ஆக்சுவல் சிஇஓ. ஸோ எக்ஸெலேட்ரா இன்கேஸ் உங்களுக்கு தெரியாது அப்டின்னா, மோஸ்ட்லி என்னோட வீடியோஸ்ல எல்லாமே எக்ஸெலேட்ரா வச்சு தான் நான் ட்ரா பண்ணியிருப்பேன். ஒயிட் போர்ட் ட்ராயிங். ஸோ அவங்களுமே இதே மாரி சாஸ் ப்ராடக்ட் ஒண்ணு வச்சிருக்காங்க. ஸோ பேசிக்கா அவங்க என்னன்னா, அது ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் தான். பட் அதோட ஆன்லைன் வெர்ஷன் வந்து பெய்டா வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு இந்த மாரி ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்ல தான் பிரச்சனைகள் வருதா கேட்டா, எஸ் இட் இஸ் பிகாஸ் அதுக்கு ஓப்பன் சோர்ஸ்க்கு யாரும் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா வந்து ஸ்பான்சர் பண்றது கிடையாது. எல்லாம் அவங்கவங்க விஷல பண்றது தான். ஸோ அதனால வந்துட்டு இன்கேஸ் நீங்களும் இந்த மாரி டெய்ல்வின் சிஎஸ்எஸ் இல்ல வந்துட்டு இந்த மாரி ஓப்பன் சோர்ஸ் யூஸ் பண்றீங்க அப்டின்னா, மேபி கொஞ்சம் கன்சிடர் திங்கிங் தட் அவங்களுக்கும் நம்ம வந்துட்டு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த மாரி ஸ்பான்சர்ஷிப் ப்ரோகிராமோ இல்ல ஒன் டைம் ஸ்பான்சர்ஷிப் ப்ரோகிராம்ஸோ அந்த மாரி ஏதாவது கண்டக்ட் பண்ணா கண்டிப்பா குடுங்க. ஐ ஹோப் டெய்ல்வின் சிஎஸ்எஸ் வந்துட்டு ஸ்டாப் ஆகாது. இப்போ வெர்ஷன் 4 இருக்கு. சூப்பராவே இருக்கு. டெய்ல்வின் 5 நம்ம பார்ப்போமா இல்லையான்றதே தெரியல. ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து நெறைய ஸ்பான்சர்ஸோ இல்ல வந்துட்டு நல்ல ஒரு ரெவென்யூ ஸ்ட்ரீம் அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா, கண்டிப்பா டெய்ல்வின் இருப்பாங்க. ஸோ இதனால டெய்ல்விண்டே நீங்க யூஸ் பண்ணாதீங்க. டெய்ல்விண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா இது சீக்கிரமா பேங்க்ரப்ட் ஆகப்போகுது அப்படின்றது கிடையாது. டெய்ல்விண்ட் இன்னமும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். பட் அதில இருக்க நியூ இன்னோவேஷன்ஸா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு அடுத்தடுத்த வெர்ஷன்ஸ் ரிலீஸ் பண்றது ரொம்பவே ஹார்டா இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இந்த பேர பார்த்தீங்கனாலே தெளிவா தெரியும். இந்த பேர்ல பார்த்தீங்கன்னா, அவரே தெளிவா போட்டிருக்காரு. எனக்கு இத ஆட் பண்ணணும். இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆட் பண்ணணும்னு தான் ஆசை. பட் த ரியாலிட்டி வந்து நாங்க ஆல்ரெடி 75% ஆஃப் பீப்பிள் எங்களோட இன்ஜினியரிங் டீம் வந்து லூஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் வந்துட்டு ரெவென்யூ இல்லாதனால. அதுக்கப்புறம் 2023லேருந்து அவங்களே தெளிவா போட்டிருக்காங்க. 40% ஆஃப் டிராஃபிக் வந்து டவுன் ஆயிடுச்சு அவங்களோட டாக் சைட்ஸ்க்கு. அவங்க டாக் சைட்ஸ்க்கு வந்தா தான் ஸ்பான்சர்ஷிப் பண்ணணுன்ற ஆசை வரும். இல்ல பிளஸ் பிளானுக்கு வந்துட்டு நெறைய பேர் ஆப்ட் பண்ணுவாங்க. பட் இந்த எல்எல்எம்ஸால என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் வந்துட்டு அவங்களோட கோட் எடிட்டர்லயோ இல்ல வந்துட்டு ஐடியிலயோ வந்துட்டு பேசிக்கா ப்ராம்ப்ட் குடுத்து அந்த டெய்ல்வின் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிக்கிறாங்க. பட் அதுக்கு பின்னாடி யார் இருக்கா? அந்த சைட்ட போய் பார்த்தா தான் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்கன்ற அந்த ஒரு கோல்ல தான் இந்த எல்எல்எம் ஆப்டிமைஸ்டு டாக்ஸ் வந்து இப்போதைக்கு ஆட் பண்ண போறதில்ல. இட்ஸ் நாட் தி ரைட் டைம். இது வந்து இன்னமும் இந்த சிச்சுவேஷன வொர்ஸ்ட் ஆக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இத வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. அகைன் அண்ட் அகைன் இவர் வந்துட்டு ஐவ் லிட்டரலி லேட் ஆஃப் 75% ஆஃப் டீம் எஸ்டர்டே அப்படின்னு சொல்றாரு. ஆ இத பார்க்குறப்ப வந்துட்டு ஏஐ இந்த ஜாப்ஸ வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணல. பட் ஆனா ஏஐனால இம்பாக்ட் ஆயி இந்த ஜாப்ஸ் எல்லாம் வந்துட்டு ரீப்ளேஸ் ஆயிருக்கு. இது நினைச்சாலே வந்துட்டு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பட் வில் ஹோப் டெய்ல்வின் சிஎஸ்எஸ் வந்து இன்னும் குரோ ஆகட்டும். இன்னும் அடுத்தடுத்த வெர்ஷன்ஸ் நல்லா போகட்டும்ன்ட்டு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவ பார்த்துட்டு இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, இட் இஸ் டைம் ஃபார் சப்ஸ்கிரைபிங். நம்ம கண்டிப்பா வந்துட்டு அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை.